வீடு என்பது ஒவ்வொருவரின் வாழ்நாள் கனவு. வீடு வாங்கினால் வாழ்க்கை நிறைவாகும், கட்டினால் அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாக வாழும். ஆனால் சரியான நேரம் மற்றும் திசை பின்பற்றாமல் வீட்டை கட்டினால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாக மாறிவிடும். இன்று இந்த வீடியோவில் வீட்டை வாங்கவோ அல்லது கட்டவோ சுப முகூர்த்தமும், வீடு எந்த திசை பார்த்து கட்ட வேண்டும் என்பதையும், தவறானால் என்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செய்வது என்பதையும் பார்க்கப் போகிறோம். சிலர் வீடு வாங்கியவுடன் வேலை இழந்து விடுவார்கள். சிலர் வீடு கட்டியவுடன் குடும்பத்தில் சண்டைகள் தொடங்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறியதும் நோய், கடன், விபத்து தொடர்ந்து வரும். இதற்குக் காரணம் என்னவென்று பார்த்தால் அது தவறான நேரம் மற்றும் தவறான திசையே ஆகும். வீடு வாங்க மற்றும் கட்ட உகந்த நேரம் என்று பார்த்தால் பிரதமை, த்விதியை, திருதியை, பஞ்சமி, சஷ்டி, ஏகாதசி, திரையோதசி இவை ஆகும். நல்ல வார நாட்கள் என்று பார்த்தால் திங்கள் அன்று சந்திரன் அருள் அமைதி கிடைக்கும். புதன் அன்று புதன் அருள் சுபம் கிடைக்கும். வியாழன் அன்று குரு அருள் ஆசீர்வாதம், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளி அன்று சுக்கிரன் அருள் செல்வம், செழிப்பு கிடைக்கும். தவிர்க்க வேண்டிய காலங்கள்: ராகு காலம், யமகண்டம், குளிகை. அமாவாசை, சந்திர அஷ்டமி. சனி அஸ்தம், குரு அஸ்தம் காலங்கள் ஆகும். ஆதலால் இந்த காலங்களில் தவிர்க்க வேண்டும். ஜாதக அடிப்படையில் 4ஆம் பாவம் நல்ல நிலையில் இருந்தால் வீட்டு சுகம் உறுதி. செவ்வாய், சனி, குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். வீடு எந்த திசை பார்த்து கட்ட வேண்டும் என்று பார்த்தால் கிழக்கு நோக்கிய வீடாக இருந்தால் சூரியன் அருள், ஆரோக்கியம், வளர்ச்சி கிடைக்கும். இது வீடு கட்டுவதற்கு மிகவும் உகந்த திசை ஆகும். வடக்கு நோக்கிய வீடாக இருந்தால் புதன் மற்றும் குபேரன் அருள் கிடைக்கும். பணவரவு, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். மேற்கு நோக்கிய வீடாக இருந்தால் சுக்கிரன் அருள், ஆடம்பரம் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் மன அமைதி குறையும் வாய்ப்பு ஏற்படும். தெற்கு நோக்கிய வீடு செவ்வாய் மற்றும் சனி ஆதிக்கம். சண்டை, விபத்து, நோய் ஏற்படும். மாஸ்டர் பெட்ரூம் தென்கிழக்கு பகுதி அல்லது தென்கிழக்கின் மத்தியில் இருக்காமல் வடமேற்கு அல்லது தென்மேற்கு முன்னோக்காக இருக்க வேண்டும் என்று வீடு சாஸ்திரம் கூறப்படுகிறது. ரூம்கள், அறை வாயில்கள் மற்றும் சாளரங்கள் இரு முக்கியமான திசைகளுக்கு, அதாவது வெளியே வெளிச்சம் வரும் திசை, வசதியான காற்றோட்டம் வரும் திசை திறந்து இருக்க வேண்டும். முகப்பு கதவு வீட்டு பிற கதவுகளை விட பெரியதும் மகத்தானதுமாக இருக்க வேண்டும் என்று வாஸ்து கூறுகிறது. கதவை திறக்கும் பொழுது 90 டிகிரி வரை திறக்கும் வகையில் அமைக்க வேண்டும். முகப்பு கதவிற்கு மஞ்சள், மஞ்சள் நிறம், பழுப்பொற்பு நிறங்கள் போன்றவை சிறந்தவை. கருப்பு போன்ற நிறங்களை தவிர்க்க வேண்டும். வீட்டை கட்ட தொடங்கும் நேரம் மற்றும் குடியேறும் நாள், அதாவது கிரஹா பிரவேஷ் நாள்கள் போன்றவை சுப முகூர்த்தங்களை வைத்து தேர்வு செய்ய வேண்டும். கிரக நிலைகள் நல்லவையாக இருக்க வேண்டும். அதாவது விருச்சிகம், புதன் நிலை, சூரிய நிலை போன்றவை என்று பல ஆதாரங்கள் கூறுகின்றன. தவறான திசை மற்றும் நேரத்தால் வரும் குடும்ப பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது குடும்ப சண்டை, நோய், மருத்துவ செலவுகள், இறப்புகள், பண இழப்பு, கடன் அதிகரிப்பு, இடமாற்றம், வீடு விற்றுவிடும் நிலை போன்றவை ஏற்படும். அதற்கான பரிகாரங்களை பார்க்கலாம். வீட்டு பரிகாரம் என்று பார்த்தால் முகப்பு கதவின் அருகே விநாயகர் மற்றும் ஹனுமான் சிலை வைக்கவும். கிழக்கு மற்றும் வடக்கு சாளரங்களை திறந்து வைக்கவும். வீட்டின் வடக்கில் கண்ணாடி மற்றும் குபேர எந்திரம் வைக்கவும். கிரக பரிகாரம் என்று பார்த்தால் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் சுப்பிரமணியர் பூஜை செய்ய வேண்டும். சனி தீங்கு இருந்தால் எலுமிச்சை தீபம் சனிக்கிழமை ஏற்றவும். குரு பலவீனமாக இருந்தால் வியாழக்கிழமை மஞ்சள் உடை, மஞ்சள் பூஜை செய்ய வேண்டும். பொது பரிகாரம் என்று பார்த்தால் துளசி செடி வீட்டில் நடவு செய்யவும். வீட்டிற்குள் சூரிய ஒளி புகும் வழி செய்யவும். குடியேறும் போது சுப முகூர்த்தத்தில் மட்டுமே செய்யவும். வீடு கட்டுவது வாழ்க்கையில் ஒருமுறை மட்டுமே நடக்கும் பெரிய விஷயம். தவறான நேரம்,
தவறான திசை வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். ஆனால் சரியான ஜோதிடம் மற்றும் வாஸ்து வழிமுறைகள் பின்பற்றினால் அந்த வீடு ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் வீடு வாங்கவோ அல்லது கட்டவோ நினைத்தால் கண்டிப்பாக முகூர்த்தமும் திசையும் பார்த்து செய்யுங்கள். அதுதான் குடும்ப அமைதி, செல்வ வளம், ஆரோக்கியம் தரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.